إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய குடும்பத்தார், தோழர்கள், அவர்களுடைய சந்ததிகள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே மகத்தான மறுமை வெற்றியை வேண்டியவனாக, சொர்க்க பாக்கியத்தை வேண்டியவனாக, அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் முதலாவதாக உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக அனுப்பினார். அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு ஒரு மார்க்கத்தை கொடுக்கப்பட்டார்கள், ஒரு ஷரீஅத்தை கொடுக்கப்பட்டார்கள், நேரு வழியை கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், வழிகாட்டப்பட்டிருக்கின்றார்கள். என்ன வழி? அல்லாஹ்விற்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு பிரியமில்லாததை விட்டுவிட வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன விரும்புகிறான்? ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளோடு அறிந்து நம்பிக்கை கொள்வது, அல்லாஹுவிற்கு எது விருப்பமானது என்பதை அறிந்து அதை செய்வது, அல்லாஹுவிற்கு எது வெறுப்பானது, எது அவனுக்கு பிடிக்காதது என்பதை அறிந்து அதை விட்டு விலகுவது. அதுதான் ஈமான், அதுதான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா நபிமார்களை இந்த மகத்தான பணியை கொண்டுதான் அனுப்பினார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது மக்கள் அறியாமை என்ற வழிகேட்டிலே மூழ்கி இருந்தார்கள். யூதர்களும் வழிகட்டிருந்தார்கள், நஸ்ரானிகளும் வழிகட்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றி வந்து கொண்டிருந்த அரேபியர்கள், அரேபிய தீபகற்பத்தில் வசித்துக் கொண்டிருந்த அந்த அரேபியர்களும் வழிகட்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய வழிகேட்டிலும் சிலை வணக்கங்கள், இணை வைத்தல் உள்ளே நுழைந்திருந்தது. அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளுக்கு மாற்றமாக கற்பனை செய்வது எல்லா மதங்களிலும் இருந்தது. மக்கள் தங்களுடைய மன விருப்பங்களுக்கு ஏற்ப சடங்குகளை செய்து அல்லாஹுவை படைத்த இறைவனை திருப்திப்படுத்த நாடிக்கொண்டிருந்தார்கள். தூதர்களின் நேர்வழியிலிருந்து முற்றிலுமாக விலகிச் சென்றிருந்தார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்தான், அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தான். லிதுக்ரிஜஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான் அல்லவா, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களின் நேசனாக, பாதுகாவலனாக இருக்கிறான். அந்த நம்பிக்கையாளர்களை எல்லா வகையான இருள்களில் இருந்து வெளியேற்றி அவர்களை ஒரு வெளிச்சத்தின் பக்கம், அற்புதமான பிரகாசத்தின் பக்கம் அவன் கொண்டு வருகின்றான் என்று அல்லாஹு தஆலா தன்னை வர்ணித்த அந்த பணியை இந்த பூமியிலே மக்களுக்கு மத்தியிலே செய்வதற்கு
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். நபியே, இந்த வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்? லிதுக்ரிஜன் நாஸ மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், மக்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக. வஇலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத், கண்ணியமிக்க புகழுக்குரியவனாகிய அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. وَإِنَّكَ لَتَدْعُوهُمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ, நபியே, இந்த மக்களை நேரான அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சரியான பாதையின் பக்கம் நீங்கள் வழிகாட்ட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மூமின்களாகிய, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மூமின்களாகிய நமக்கு வழிகாட்டுகின்றான். وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا, மக்களே, மூமின்களே, நீங்கள் இந்த தூதருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஹிதாயத்தை, நேர்வழியை பெற முடியும். وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا, தெளிவான அல்லாஹ்வின் வாக்கு. அல்லாஹு தஆலா குல் அத்தீஉ அல்லாஹ வ அத்தீஉ ரசூல், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், நபியே, மூமின்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். சகோதரர்களே, இப்படி அல் குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான வசனங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த மார்க்கத்திற்கான அத்தாரிட்டி, அவர்கள்தான் இந்த மார்க்கத்துக்கான ஆதாரம். அவர்கள் சொல்லியது மார்க்கம், அவர்கள் சொல்லாதது மார்க்கம் இல்லை. அவர்கள் செய்து காட்டியது இபாதத், அவர்கள் செய்யாதது பிதஅத். அவர்கள் செய்து காட்டியது சுன்னத், அது அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அவர்கள் செய்து காட்டாத எல்லாம் முஹ்தஸாத், மக்களாக புதுமையாக உருவாக்கி கொண்ட அனாச்சாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள். அதில் நன்மை இல்லை என்பது மட்டுமல்ல, அது பாவத்தில் கொண்டு போய், நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை புரிவதற்குண்டான விளக்கத்தை தந்தருள்வானாக. ஒரு பெரும் பாவம் இருக்கிறது, அது பார்ப்பதற்கு பாவமாக தெரியும். மது குடிப்பதோ, ஒழுக்கக்கேடோ, பொய் பேசுவதோ, புறம் பேசுவதோ, அது ஒரு பெரும் பாவம் என்று அறியப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த அனாச்சாரங்கள், பிதஅத்துகள், முஹ்தஸாத், புதுமையாக உருவாக்கப்பட்ட சடங்குகள் இருக்கின்றனவே, இது பார்ப்பதற்கு ஒரு அமலாக இருக்கும். அதான் அங்கே வித்தியாசம். பார்ப்பதற்கு ஒரு பிதஅத்தாக இருக்கும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை போன்று அது தோன்றும். மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டப்பட்டதை வைத்து மக்களாக உருவாக்கிய ஒன்றாக இருக்கும். சகோதரர்களே, அதுதான் பிதஅத், அதுதான் முஹ்தஸாத், அதுதான் அஹ்வா. முந்திய உம்மத், யூதர்களும் நஸ்ரானிகளும் ஏன் வழிகிட்டார்கள்? அவர்கள் நபிமார்களின் நேர்வழியிலிருந்து எப்போது தடம் புரண்டார்கள்? அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே நபிமார்கள் சொல்லாததை தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சடங்குகளாக, சம்பிரதாயங்களாக, புதுமைகளாக, அவற்றையெல்லாம் வணக்க வழிபாடுகள் என்று எப்போது புகுத்தினார்களோ வழிகட்டார்கள், நாசமாய் போனார்கள். என்ன ஆனது? எது நபிமார்களால் வழிகாட்டப்பட்ட உண்மையான இபாதத்தாக இருந்ததோ அந்த இபாதத் மறக்கப்பட்டது, அந்த இபாதத் புறக்கணிக்கப்பட்டது, அந்த இபாதத் பிறகு சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது, மறைந்து விட்டது. பிறகு என்ன ஆனது? அந்த மத குருமார்கள்,
அவர்களுடைய சன்னியாசிகள் துறவிகள் என்னென்ன சடங்குகளை, சம்பிரதாயங்களை, என்னென்ன புதுமைகளை, அனாச்சாரங்களை உருவாக்கி மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்களோ அது மார்க்கமாக ஆகிவிட்டது. மக்கள் நபிமார்களின் வழியை மறந்தார்கள், விட்டுவிட்டார்கள். பிறகு நபிமார்களின் வழியை யாராவது போதிக்க வந்தால் அது அவர்களுக்கு புதுமையாக இருந்தது. எப்படி? புதுமை, அனாச்சாரம், சடங்கு மார்க்கமாக ஆகிவிட்டது. மார்க்கம் அவர்களுக்கு புதுமையாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களின் வழிமுறையிலே நீங்களும் செல்வீர்கள், அவர்களை பின்பற்றுவீர்கள் என்று தனது உம்மத்தை குறித்து எச்சரித்தார்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எச்சரிக்கையில் இந்த உம்மத் விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முஃமின் எப்படி அன்பு வைக்காமல் இருக்க முடியும்? நம்முடைய ஈமான் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு ஈமான். நம்முடைய தொழுகை இது அல்லாஹ்வின் மீதும் ரசூலுல்லாஹ்வின் மீதும் நாம் வைத்திருக்கக்கூடிய மதிப்பின் வெளிப்பாடு. ஒரு முஃமின் அவனுடைய மார்க்கத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், ஒரு முஃமின் மார்க்கத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், அதுபோன்று மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட செயல்களை அவன் விடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய ரசூலின் மீதும் அந்த மூமின் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, மதிப்பின் வெளிப்பாடு. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் மீது உண்டான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனியாக சடங்குகளை, சம்பிரதாயங்களை, அனாச்சாரங்களை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கற்பிக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பலர் ஒருவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்றால் அவர் கண்டிப்பாக மௌலிது ஓதியே ஆக வேண்டும், மீலாது கொண்டாடியே ஆக வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட மௌலிது ஓத வேண்டும்? இந்த மௌலிது கிதாபை எவ்விதமான ஆதாரமும் இல்லாமல் கற்பனை கதைகளால் நிரப்பி வைத்திருக்கிறார்களோ, வரம்பு மீறி புகழப்பட்ட கவிதைகளால் நிரப்பி வைத்திருக்கிறார்களோ அந்த மௌலிது கிதாபை ஓத வேண்டும். அதுவும் குறைந்தது இறங்கி இறங்கி வருவோம். அவரவர் அவருடைய வீட்டிலே தனிப்பட்டு ஓதினால் கூட போதாது. எப்படி? ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹ் மீது அன்பு இருக்கிறது, உதாரணமா குர்ஆனின் மீது அன்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, குர்ஆனை காலையில் ஓதுகிறோம், சாயந்தரம் ஓதுகிறோம். அப்படி ஓதினால் போதுமா? மௌலிது கிதாபை பத்தாது. அதற்காக விசேஷம் செய்ய வேண்டும், அதற்காக வைபவம் நடத்த வேண்டும், அதற்காக பள்ளிகளிலே திருவிழாக்கள் கொண்டாட வேண்டும், அதற்காக ஓதக்கூடியவர்களை வாடகைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் அதற்கான தயாரிப்போடு எப்படி பிற மதங்களிலே சடங்குகளை செய்து கொடுப்பதற்காகவே புரோகிதர்கள் இருப்பார்களோ அப்படி ஒரு கூட்டத்தை இதற்காக அழைத்து வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்களை கொடுத்து இப்படியெல்லாம் நடத்தினால்தான் மௌலிது நடத்தி இருக்கின்றோம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு. அதற்கு பிறகு மீலாது மாநாடுகள், மீலாது மஜ்லிஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை சொல்லி அவர்களை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்து பேசுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனுடைய வசனங்களை விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் இருக்குமா? لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. முஃமின்களே, உங்களுக்கு வந்த தூதர் எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா? அவர் உங்களிலிருந்தே வந்திருக்கின்றார். அவர் கண்ணியமானவர், அவர் சங்கையானவர், கருணையாளர், உங்கள் மீது பேராசை உள்ளவர்.
நீங்கள் சிரமப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. நபியே, நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ் உங்களை சாட்சியாளராக அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் உங்களை ஒளிவிளக்காக அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் உங்களை நற்செய்தியாளராக அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் உங்களை உலக மக்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக அனுப்பியிருக்கின்றான். நபியே, நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. மூமின்களே, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை அல்லாஹ் வாழ்த்துகிறான். யார் வாழ்த்துகிறான்? ரப்புல் ஆலமீன் வாழ்த்துகிறான். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹின் மீது அவ்வளவு பாசக்காரர். அல்லாஹு தஆலா நமக்கு என்ன கூறினான்? மூமின்களே, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா? அந்த அர்ஷுடைய இறைவன் அவர் மீது பாசத்தை நேசத்தை பொழிகின்றான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட அந்த நபியை நேசிப்பது என்பது அவருடைய மார்க்கத்தை தோற்றத்திலும் உள்ரங்கத்திலும் பின்பற்றுவது, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மதிப்பது, அவர்கள் சொல்லாததை செய்வதல்ல, அவர்கள் செய்து காட்டியதை பற்றி பிடிப்பது, அவர்கள் தடுத்ததை விட்டு விலகுவது, அவர்கள் எந்த மார்க்கத்திற்காக மக்காவை துறந்தார்களோ, தங்களது பிள்ளைகளை இழந்தார்களோ, தங்களது அவ்வளவு வேதனைகளை உடலிலே சந்தித்தார்களோ, தாங்கிக் கொண்டார்களோ, எந்த மார்க்கத்திற்காக அத்தனை போர்களை சந்தித்தார்களோ, எந்த மார்க்கத்திற்காக நபியின் தோழர்களும் மிகப்பெரிய ஜிஹாதிகளை செய்தார்களோ, அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது, அந்த மார்க்கத்தை பின்பற்றுவது, படிப்பது, சகோதரர்களே, அது அல்லாஹ்வுடைய தூதரை மதிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, மூமின்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நபியின் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காக, கவனியுங்கள், நபியின் மீது பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக, யா அல்லாஹ், உன்னுடைய நபியை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லக்கூடிய அந்த வாக்கை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சாட்சியங்கள் இரண்டே இரண்டு தான். ஒன்று என்ன? அவர்களுடைய மார்க்கத்தை, ஷரியத்தை பின்பற்றுவது, இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வது. சகோதரர்களே, யார் மௌலிதையும் மீலாதையும் ரசூலுல்லாஹுடைய அன்பின் அடையாளமாக ஆக்கினார்களோ, கொஞ்சம் நீங்கள் அவர்களது வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். ஷரியத்துடைய பின்பற்றுதலும் இருக்காது, ஸலவாத்துடைய முக்கியமும் இருக்காது. அவர்கள் சில ஸலவாத்துகளை உருவாக்கி வைத்திருப்பார்கள். கவனிங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் தொழுகையிலே ஓதுகின்றீர்களே, அந்த ஸலவாத்து அவர்களுக்கு ஸலவாத்தே இல்லை, அதை மதிக்கவே மாட்டார்கள். தொழுகையில் ஓதுவதோடு முடிந்தது கதை. அவர்கள் சில ஸலவாத்துகளை வைத்திருப்பார்கள். ஸலாத்துன் நாரியா 4444, தரூதே தாஜ். எந்த ஸலவாத்துகள் ஷிர்கான அல்லது ஷிர்கிற்கு நிகரான அல்லது ஷிர்கிலே கொண்டு போய் சேர்த்து விடும்படியான அல்லது அதனுடைய வெளிப்படையான அர்த்தங்கள் ஷிர்காக இருக்கும்படியாக இருக்கிறதோ, அந்த ஸலவாத்துகள் தான் அவர்களுக்கு முக்கியம். அதுவும் அந்த ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய அன்பினால், ரசூலின் அன்பினால் செய்ய மாட்டார்கள். தங்களுக்கு ஒரு காரியம் தேவை என்றால் அதை நிறைவேற்றுவதற்காக ஓதுவார்கள். புரிகிறதா? ஸலவாத் எதற்காக ஓத வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எப்படி தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பார்க்கிறேனோ, அது போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
அல்லாஹ்விற்காக அந்த நபிக்காக பாசத்தோடு நேசத்தோடு ஓதினால் அல்லாஹ் எனக்கு எனது பாவங்களை மன்னிப்பான், மறுமையிலே என்னுடைய தரஜாத்துகளை உயர்த்துவான், என் மீது அல்லாஹ் இந்த துன்யாவிலே ரஹ்மத்துகளை மழையாக பொழிவான் என்பதற்காக ஸலவாத் ஓத வேண்டும். எப்படி அல்ல, 4444 தடவை ஓதினால் கேசிலே வெற்றி பெறலாம், எதிரியை வெல்லலாம், சூழ்ச்சிகளை மடக்கலாம். இப்படிப்பட்ட மந்திரங்கள் அல்ல சகோதரர்களே குர்ஆனோ ஹதீஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத். ஆம், தேவைகளை கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். உங்களுக்கு என்ன ஹலாலான தேவையோ அந்த தேவையை அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு கேளுங்கள். ஆனால் ஒரு இபாதத்தை துன்யாவின் தேவைக்காக ஆக்கிவிடாதீர்கள். அப்படி ஒரு இபாதத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. துஆ நம்முடைய மறுமை துன்யாவுடைய தேவைகளுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. மூமின்களே, அல்லாஹ் வாழ்த்துகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அன்பான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ் நபியை போற்றி புகழ்ந்தது. சகோதரர்களே, அர்த்தத்தோடு ஓதி பாருங்கள், உங்களுக்கு புரியும். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. சில நாட்கள் வஹி வரவில்லை, குறைஷிகள் குறை பேசினார்கள், முஹம்மதுடைய இறைவன் அவ்வளவுதான் விட்டுவிட்டான் என்று. அல்லாஹ் அர்ஷிலிருந்து வசனத்தை இறக்கினான், முஹம்மதே, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் விடமாட்டான். உங்களை நபியாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் உங்களை விட்டு விடுவானா? உங்களை கோபித்துக் கொள்வானா? இல்லை முஹம்மதே, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் உங்களுக்கு துன்யாவிலும் ஆகிரத்திலும் நற்பாக்கியங்களை, புகழை, மதிப்பு மரியாதைகளை, சொர்க்கத்தின் உயர்ந்த தகுதிகளை கொடுத்துக் கொண்டே இருப்பான். நீங்கள் திருப்தி அடைவீர்கள் நபியே. இப்படி அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். எத்தனை குர்ஆனுடைய வசனங்கள். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك. முஹம்மதே, நினைத்து பாருங்கள், குறைஷிகளின் குஃபருடைய இருள்களிலே மூழ்கி எங்கிருந்து வெளியேறுவது, எப்படி இறைவனை வணங்குவது என்று தெரியாமல் இருந்தீர்களே. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாமின் விளக்கத்தை கொடுத்து நெஞ்சத்தை விரிவாக்கினானே. ஷிர்க்குடைய குஃபருடைய சடங்குகளை எல்லாம் உங்களிலிருந்து அகற்றி சுமைகளை அல்லாஹ் உங்களுக்கு நீக்கி வைத்தானே. உங்களது புகழை அல்லாஹ் உயர்த்தினானே. அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் ரப்புல் ஆலமீனுடைய பெயருக்கு பிறகு எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் அதிகம் அதிகம் உலக மக்களால் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரே பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கு அதான் உயர்த்தப்பட்டாலும் அதான் உயர்த்தப்படாத இடமே இல்லை. பூமியில் அதான் உயர்த்தப்படாத நேரமே இல்லை. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எப்போது முஅத்தின் சொல்வாரோ, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர் எங்கு குர்ஆனில் கூறப்பட்டாலும் அதோடு சேர்ந்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கூறுகிறான். மூமின்கள் எங்கு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாலும் அங்கே ரசூலுல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு நேசமானவர். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபியை நேசிக்காமல் ஈமான் இல்லை. நபியை நேசிக்கவில்லை என்றால் நமது தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, எந்த இபாதத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபியினுடைய நேசம் நம்முடைய ஈமானின் ஷரத், நிபந்தனை. அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா சர்வ சாதாரணமாக நமக்கு, அதாவது நம்முடைய குழந்தைகள் கூட எப்போது அவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்போமோ உடனே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுடைய நேசம் வருகின்ற அடிப்படையில் ஒரு இயல்பான நேசமாக அல்லாஹ் வைத்து விட்டார். எத்தனை மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள்.
நீங்கள் தெரிந்ததை போன்றோ படித்ததை போன்றோ அவர்கள் ரசூலுல்லாஹின் வரலாறை படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய சகோதரத்திலே கேட்டு பாருங்கள், உனக்கு என்ன ஆசை என்பதாக. கலிமா சொல்லிய சில நிமிடங்களிலே கேட்டு பாருங்கள், அவர் சொல்வார், நான் மக்காவிற்கு செல்ல வேண்டும், காபாவை பார்க்க வேண்டும், மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்பதாக. பழகி பாருங்கள், படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். ரசூலுல்லாஹுடைய அன்பு என்பது ஒருவர் ஷஹாதா சொல்லும் போது அவருடைய உள்ளத்தோடு அப்படியே ஒட்டி கொள்ளக்கூடிய அன்பு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஒரு மூமின் சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு வந்துவிடும், அங்கே ரசூலுல்லாஹுடைய அன்பு வந்துவிடும். அப்படி அன்போடு சொன்னால்தான் அது ஷஹாதா. அல்லாஹுவை நேசித்து பயந்து பணிந்து அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய அபுது என்று உச்சரிக்கப்படுவதுதான் ஷஹாதா. அப்படித்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒருவன், எனக்கு என்னுடைய தூதராக அல்லாஹ் முஹம்மதை தேர்ந்தெடுத்தான், நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவரை பின்பற்றுவேன் என்ற உறுதிமொழியோடு சொல்லப்படுவதுதான் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான வெளிப்பாடு என்ன? அவர்களுடைய ஷரியத்தை கற்க வேண்டும், படிக்க வேண்டும். இன்று மௌலூது கிதாபுகளை படிக்கின்ற அளவிற்கு மார்க்க கல்விகளை படிக்கின்றார்களா? ஹலால் ஹராமை தெரிந்து கொள்கிறார்களா? ரசூலுல்லாஹுடைய சுன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா? அத்தனை ஹராமான செயல்களையும், வட்டியிலிருந்து இன்னும் என்னென்ன தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கின்றனவோ, ஏன் எந்த இசையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்களோ அந்த இசையை கொண்டே மௌலிது பாடல்கள் இந்தியாவில் வந்து விட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் அரபு நாடுகளிலே மௌலிது வைபவங்கள் என்பது இசை கச்சேரிகளோடு சேர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு மடத்தனமான வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். பெண்களை வைத்து பாட வைத்து இசையோடு கூடி உட்கார்ந்து ரசூலுல்லாஹுவின் அன்பு என்று பிரஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு மடத்தனத்தின் உச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷரியத்தை கற்க வேண்டும், மார்க்கத்தை கற்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நாம் நம்முடைய ஈமானுக்கு உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமோ அதிகம் அதிகம் கூறி, அதுபோன்று ரசூலுல்லாஹுடைய அன்பை புதுப்பிப்பதற்காக, அதை வளர்த்துக் கொள்வதற்காக, அதை ஆழப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹுவின் மீது ஸலவாத்தை தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகைக்கு வெளியிலும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு திக்ர். ஸலவாத் என்பது அல்லாஹ்வுடைய திக்ர்களிலே ஒன்று. அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்கிறோம் நம்முடைய நபிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் என்பது நீங்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்திலே நபிக்காக கேட்கக்கூடிய துஆ. யா அல்லாஹ், இந்த நபியின் மீது ரஹ்மத் செய்வாயாக, இந்த நபியினுடைய தரஜாத்துகளை உயர்த்துவாயாக, இந்த நபியின் மீது அவருடைய குடும்பத்தின் மீது பரக்கத்துகளை பொழிவாயாக. இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு ரஹ்மத் செய்கிறான், நமக்கு பரக்கத்து செய்கிறான். ஸலவாத் ஓதப்படாத துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஸலவாத் ஓதப்படாத மஜ்லிஸ்கள் வீணான மஜ்லிஸ்கள். ஆனால் சகோதரர்களே, சடங்குகளாக ஆக்கப்பட்ட மௌலிதோ மீலாதோ மக்கள் புதுமைகளாக உருவாக்கிய மாற்றார்களை பார்த்து காப்பியடித்து மார்க்கத்திலே சடங்குகளாக புகுத்தினார்களே, இதுவல்ல அல்லாஹுவின் மீதோ அல்லாஹுடைய தூதரின் மீதோ மார்க்கத்தின் மீதோ நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான வெளிப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதற்கு அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அருள் புரிவானாக. அவர்கள் எதை மார்க்கத்தில் சொல்லித் தரவில்லையோ அத்தனை அனாச்சாரங்கள் புதுமைகளை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.